அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரேசி கமெண்ட்ரி அண்ட் நான் உங்கள் சிசி. அண்ட் ரீசெண்டாக இப்போ யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்குது. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அனிமேஷன்லாம் பக்காவாக இருக்குது. என்ன தான் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷன் இல்லைனாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அனிமேஷனை கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ட்ரெய்லரில் அப்படி என்னத்தை தான் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் நம்ம சேனலில் இனிமேல் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் சினிமாவும் கொஞ்சம் எடுத்து போடலான்னு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம்பத்தில் எடுத்த உடனே இது ஒரு காமிக்கில் தான் ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி நமக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்டில் வர ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற மியூசிக்கும் இப்போ ரீமேக் பண்ணி இந்த யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லேயே நம்ம பீட்டர் பார்க்கரோட லைஃப் வந்து ஹைஸ்கூல் போகிறதுலேருந்து தான் நடக்குது. அண்ட் அந்த நேரத்தில் ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சீன் வந்து ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ்லேயே வந்திருக்கும். ஆனால் அதில் வந்து நம்ம மைல்ஸ் மொரலஸ் தப்பிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் காமெடியாக காமிக்கலாம்னு சொல்லி வச்சுருப்பாங்களோ என்னமோ. அண்ட் இன்னொரு இடத்துல லீசா மாதிரி ஒரு பர்சனை காட்டியிருப்பாங்க. அது லீசாவா என்னன்னு கன்ஃபார்மாக தெரியல. சீரியஸ் வந்தால் தான் தெரியும். அண்ட் இன்னொரு ஷாட்டில் வந்து நம்ம பீட்டர் பார்க்கர் அவர்கள் வந்து ரியல் ஸ்பைடர்மேன் சூட்டை வரைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காமிக்கிற சீன்லலாம் பீட்டர் பார்க்கர் வந்து ஹோம்மேட் சூட்டு தான் போட்டுட்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, இவருக்கு எப்படி பவர் கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ். எஸ், அதே கதை தாங்க இங்கேயும். வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வந்த ஒரு ஸ்பைடர் வந்து நம்ம பீட்டர் பார்க்கரை கடிச்சிருக்கு. இந்த பவர்லாம் கிடச்சி அவர் ஹோம்மேட் சூட்லாம் போட்டு ரெடியாகி போகும்போது ஒரு காரை தடுக்கிற மாதிரி காமிப்பாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சீனை தான் நம்ம ஆர்டிஜே வந்து டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு போட்டு காமிச்சிருந்திருப்பாரு. வேறு யூனிவர்ஸில் நடக்கிறத நம்ம ஆர்டிஜே வந்து போட்டு காமிச்சிருப்பாரு. அண்ட் அதுதான் இதுவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து ஒரு ஆளை காப்பாற்றுற மாதிரி காமிப்பாங்க. ஆக்சுவலி அது வேறு யாருமே இல்லை, ஹாரி ஆஸ்பான் தான். எல்லாத்துலேயும் இவனை வந்து வெள்ளையாக தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கருப்பாக காமிச்சிருக்காங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்பான் வந்து நம்ம பீட்டரை கூட்டிக்கிட்டு போய் ஒரு சூட்டை கொடுத்துருந்துருப்பாரு. ஆனால் இவர் வில்லனா ஹீரோவானு சீரியஸ் வந்தால் தான் தெரியும். ஆனால் இவருக்கு எப்படி தான் பீட்டர் வந்து ஸ்பைடர்மேன்னு தெரியும்னு தெரியல. ஏதோ டீப்பான ஸ்டோரி வச்சுருக்கானுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, அதுக்கப்புறம் நம்ம தலைவன் வந்து அந்த சூட்டை போட்டுட்டு மாஸ்க் அணிக்க போகிறாருன்னு நினச்சா செவுத்தில் ஒட்டின பள்ளி மாதிரி ஒரு கண்ணாடியில் போய் ஒட்டிப்பார். ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு சீன் வந்து ஸ்பைடர்மேன் 3ல் வந்திருக்கும். அதாவது நம்ம டோபி நடித்த ஸ்பைடர்மேன் 3 சொல்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் ஒரு வெனம் வந்து ஸ்பைடர்மேன் உடம்புல ஒட்டிக்கிறதோட அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் நம்ம டோபி வந்து ஒரு கண்ணாடியில் போய் ஒட்டிகிட்டு இருந்திருப்பாரு. ஆக்சுவலி அமேசிங் ஸ்பைடர்மேன்லேயும் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த சூட்லேயும் ஏதோ சம்பவம் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். சரி, இவ்வளவும் நான் கவனித்ததை சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் கவனிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த சீரியஸ் ஜனவரி 29 ரிலீஸ் ஆக போகுது. சும்மா வேறு லெவலில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.